வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வந்து பூரண கொழுக்கட்டை, வெஜிடபிள் பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொழுக்கட்டைக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்ப்போம். குடமிளகா, பச்சை குடமிளகா, மஞ்சள் குடமிளகா, சிகப்பு குடமிளகா, பெரிய வெங்காயம் ஒன்று, மல்லித்தலை, மல்லி பவுடர் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கறி மசால் வேறு, கரம் மசால் வேறு. கரம் மசாலில் பட்டை ஃப்ளேவர், இந்த மசாலா பொருளுடைய ஸ்மெல் அதிகமாக இருக்கும். 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு சோம்பு. இது கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவோ இடியப்ப மாவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துக்கோங்க. சப்போஸ் கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவு இல்லைன்னா அரிசி மாவு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா அரிசி மாவு வந்து வறுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். வறுக்காமல் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது, காஞ்சி போய் ட்ரையாக இருக்கும். வறுத்த மாவு தான் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை மாவும் இடியப்ப மாவும் ஏற்கனவே அவங்க வந்து வறுத்தே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கப்பில் வந்து மாவு எடுத்துருக்கோம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்றே கால் கப்பு தண்ணி இருக்குது. தண்ணி குறைய வச்சிங்கன்னா பரவாயில்ல, மறுபடியும் தண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். கூட போச்சுன்னா மாவு தண்ணியாக போயிடும். அதனால் கரெக்டாக 1/4 கப் வைங்க. பத்தலைன்னா திரும்ப வெந்நீர் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். சும்மா தண்ணியை கொதிக்க வச்சு மாவு போட்டு பிசைஞ்சு செய்யலாம். அது சூடாக இருக்கேன்னு நல்லாயிருக்கும். ஆறி போச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஆறி போச்சுனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். நம்ம பூரணத்தில் வேற தனியாக நம்ம உப்பு போட போகிறோம். இது வந்து கொழுக்கட்டை மாவுக்கு மட்டும் உப்பு. மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குவோம். நீங்கள் ஆயில் வேண்டாம்னா நெய் கூட போட்டுக்கலாம், நெய் பிடிக்கும்னா. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே நீங்கள் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை குறைச்சி வச்சுக்கின்றோம், இல்லாட்டி தூரில் பிடிச்சிரும். அடுப்பு அமர்த்திட்டேன். மாவு நல்லா பாருங்கள், பாதி வெந்த மாதிரி வந்துடும். இதில் நல்லா வெந்த மாதிரி வந்துருச்சு. காஞ்ச மாவே இருக்கக்கூடாது, ட்ரை மாவே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியும் மாவும் கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து ஆறுன பிறகு கையில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் மாவை உருட்டிடலாம். இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு 1/4 ஸ்பூன் போட போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ குடமிளகாய் எல்லாம் சேர்த்துருவோம். இந்த பூரணம் வந்து இந்த மசாலா வந்து நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தோசையில் கூட மசாலா தோசை மாதிரி பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். குடமிளகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம்.
குடமிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மாவு ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். கையிலையும் மாவு ஒட்டாது. இன்னும் கூட மாவு கொஞ்சம் சூடாக இருக்குது. ரொம்ப ஆறி போச்சுன்னா ட்ரையாக போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மாவை உருட்டிடணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் மாவை தொட்டு பார்க்கும்போதே சாஃப்டாக இருக்கும். பாதி வெந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மூடி வச்சுருவோம். சூட்டோடு மூடி வச்சிங்கன்னா வேட்டு போயிடும். சூடு ஆறின பிறகு மூடி வைங்க. மாவு ரெடி. நம்ம இப்போ காய்கறி வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். மசாலைக்கு தக்காளி பழம்லாம் போட்டிங்கன்னா நொசன்னு போயிடும் பூரணம். வெங்காயத்துலேயே நீர் சத்து, குடமிளகாயிலையும் நீர் சத்து இருக்குது, வெங்காயத்துலேயும் இருக்குது. அதனால் நமக்கு வந்து தக்காளி போடலை. நீங்கள் அப்படி உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அமெச்சூர் பவுடர், அதை போட்டுக்கோங்க. இப்போ மல்லி பவுடர், மிளகாய், கரம் மசாலா, மஞ்சத்தூள். கரம் மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா சோம்பு பவுடர் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் வேணும், அதுக்காகத்தான். நான் சோம்பு தாளிக்க போட்டதுனால பவுடர் போடலை. அந்த பவுடர், சில்லி பவுடர், மல்லி பவுடருடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காயை கிண்டி விட்டு வதக்கி விடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதில் இருக்க நீர் சத்தெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ இதை எப்படி பூரணம் செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி மோல்டு இருக்குது. இந்த மாதிரி மோல்டு இருக்குது. இந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி மோல்டுன்னு நான் உங்களுக்கு ஸ்வீட் பூரணம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் ராகி பூரண கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மோல்டில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் உள்பக்கம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோல்டு விதவிதமாக கடைகளில் கிடைக்குது. எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை கையில் கூட இந்த மாதிரி கப்பு மாதிரி பண்ணி நீங்கள் உள்ள பூரணத்தை வச்சுக்கலாம். இந்த குடமிளகா தான் வைக்கணுங்கிறது இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காளான் பிடிக்கும்னா காளான் கூட இந்த மாதிரி வைக்கலாம். இந்த கப்பமும் இந்த பக்கம் நம்ம மூட போகிறதுனால நீங்கள் பூரணத்தை நிறையவே வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிற மாவை நீங்கள் எடுத்துடலாம்.
எடுத்துட்டு அடுத்ததுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லாத்தையும் நான் செஞ்சு காமிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 மோல்டு வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சிடலாம். வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன்.